பரிந்துரையை நாடி வந்திருக்க நற்கருணை வடிவிலே வீற்றிருக்கின்றார். ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அன்னையின் பரிந்துரையினால் இன்றைக்கு சுகங்களை தருவது உறுதி. நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்பட்டது என்று ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். இன்றைக்கு எந்த வேண்டுதலுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்களோ அந்த வேண்டுதல்களை நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. உயிருள்ள ஆண்டவரின் தெய்வீக பிரசன்னம் மட்டும் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவும் நானும் மட்டுமே இங்கே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, பக்கத்தில் அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, கூச்ச சுவாபம் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது, வெட்கமாய் இருக்கிறது என்றெல்லாம் நினைக்காமல் என் ஆண்டவர் இயேசுவும் நானும் மட்டுமே என்கின்ற உணர்வோடு அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையினால் நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட உங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். சீராக் புத்தகம் 51வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார், அதை கொண்டு அவரை நான் புகழ்வேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். திருப்பாடல் புத்தகம் 134:2 வாசிக்கின்றோம், தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். 2 கரங்களை உயர்த்துவோம். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் போற்ற இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். கைகளை உயர்த்துவதென்பது நாம் கடவுளிடத்தில் நம்மை சரணாகதி அடைய செய்கின்றோம் என்பதன் அடையாளம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். திருப்பாடல் 20:12 நாம் வாசிக்கின்றோம், கண்களை குறித்தும் காதுகளை குறித்தும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், காணும் கண்களையும் கேட்கும் காதுகளையும் ஆண்டவரே பரிசாக கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். காணும் கண்களையும் கேட்கும் காதுகளையும் ஆண்டவர் பரிசாக கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் தெம்பை கொடுத்திருக்கிறார். உடல் உறுப்புகள் நன்றாக செயல்பட நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த உடல் பாகங்களிலே, உடல் உறுப்புகளிலே இருக்கின்ற குறைபாடுகளை இன்றைக்கு நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். உயிருள்ள ஆண்டவர் இயேசு உங்களை தொட்டு உங்களுக்கு குணப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையில இந்த குணமளிக்கும் ஆராதனை வேளையிலே ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற சிறிய சிறிய வார்த்தைகளை ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க. இயேசுவே நீர் வாழ்க. எல்லாரும் வாய்களை திறந்து உணர்ந்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இயேசுவே நீர் வாழ்க. நற்கருணை ஆண்டவரே வாழ்க. நற்கருணை ஆண்டவரே வாழ்க. நலன்களை பொழிபவரே வாழ்க. நலன்களை பொழிபவரே வாழ்க. நற்சுகம் தருபவரே வாழ்க. நற்சுகம் தருபவரே வாழ்க. என் துன்பங்களை போக்குபவரே வாழ்க. என் துன்பங்களை போக்குபவரே வாழ்க. என் துயரங்களை நீக்குபவரே வாழ்க. என் துயரங்களை நீக்குபவரே வாழ்க. நல்ல ஆயனே வாழ்க. நல்ல ஆயனே வாழ்க. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இரத்தம் ஜெயம். 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 இயேசுவே வாழ்க. இயேசுவே வாழ்க. இயேசுவே வாழ்க. இயேசுவே வாழ்க. என் மீட்பரே வாழ்க. என் மீட்பரே வாழ்க. என் மீட்பரே வாழ்க. என் மீட்பரே வாழ்க. என்னை ஆசீர்வதிப்பவரே வாழ்க. என்னை ஆசீர்வதிப்பவரே வாழ்க. என்னை ஆசீர்வதிப்பவரே வாழ்க. என்னை ஆசீர்வதிப்பவரே வாழ்க. என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பவரே வாழ்க. என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பவரே வாழ்க. என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பவரே வாழ்க. என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பவரே வாழ்க. என் கண்ணீரை துடைப்பவரே வாழ்க. என் கண்ணீரை துடைப்பவரே வாழ்க. என் கண்ணீரை துடைப்பவரே வாழ்க.
என் கண்ணீரை துடைப்பவரே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க. ஹalleluya, 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 ஹalleluya. praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. என்னை படைத்தவரே வாழ்க, என்னை படைத்தவரே வாழ்க, என்னை படைத்தவரே வாழ்க, என்னை படைத்தவரே வாழ்க, என்னை பராமரிப்பவரே வாழ்க, என்னை பராமரிப்பவரே வாழ்க, என்னை பராமரிப்பவரே வாழ்க, என்னை பராமரிப்பவரே வாழ்க. என் குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதிப்பவரே வாழ்க, என் குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதிப்பவரே வாழ்க, என் குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதிப்பவரே வாழ்க, என் குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதிப்பவரே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, வேளாங்கண்ணி தாயே வாழ்க, வேளாங்கண்ணி தாயே வாழ்க, எங்கள் அம்மா வாழ்க, எங்கள் அம்மா வாழ்க. ஹalleluya, ஹalleluya. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்க அனைவரும் அமருவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் இடங்களை விட்டு அகன்று கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் நலமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரவேலில் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, 2017 ஆண்டு குரு பட்டம் பெற்றவுடனே ஒரு பங்கிலே உதவி தந்தையாக பணிபுரிந்தேன். திங்கட்கிழமை மாலை ஒரு சிற்றாலய திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்றேன். திருப்பலிக்கு முன்பாகவே அந்த பகுதியில் வசிக்கின்ற ஒரு பெண்மணி என்னிடத்தில் ஓடி வந்து, ஃபாதர், என்னுடைய உறவினர் பெண்மணி ஒருவர் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக அந்த பெண்மணிக்கு தீராத நோய், பெரும்பாட்டினால் வருந்தக்கூடிய ஒரு நோய். 10 ஆண்டுகளாக ஆலயத்திற்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. திருப்பலி முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் சொல்லி, திவ்ய நற்கருணை கொடுப்பீங்களா ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. கட்டாயம் நான் வருகிறேன் என்று நான் சொன்னேன். திருப்பலி முடிந்தது. நற்கருணை ஆண்டவரை கரங்களிலே ஏந்தி அந்த வீட்டிற்கு நடந்து சென்றேன். கொஞ்ச தூரம்தான். வீட்டிற்குள்ளே நுழைந்தவுடன் அந்த பெண்மணியால் எழுந்து கூட ஸ்தோத்திரம் சொல்ல முடியல. அமர்ந்து கொண்டே சொன்னாங்க, ஃபாதர் தப்பா எடுத்துக்காதீங்க, நற்கருணை ஆண்டவர் வருகிறார், குருவானவர் நீங்க வரீங்க, என்னால் எழுந்து கூட உங்களுக்கு விஷ் பண்ண முடியல என்று சொன்னார்கள். நான் பரவாயில்லமா அப்படின்னு சொன்னேன். இந்த உறவினர் பெண்மணி இந்த பட்ட வேதனைகள் அனைத்தையும் என்னிடத்துல சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க கவலைப்படாதீங்க, இப்படிப்பட்ட நோயை ஆண்டவர் குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு இருங்க. நற்கருணையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பரிசாக கொடுக்க இருக்கிறார். நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபியுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று நான் சொன்னேன். ஒரு 10 நிமிடம் ஜெபித்து விட்ட பிறகு அந்த பெண்மணிக்கு நற்கருணை ஆண்டவரை நான் கொடுத்தேன். அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக எனக்கு பணியிட மாற்றம், வேறு ஒரு பங்கிற்கு நான் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஒரு 15 நாட்களுக்கு பிறகு எனக்கு தொலைபேசியிலே அந்த குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பு கொண்டு, ஃபாதர், நீங்க நற்கருணை கொடுத்து விட்டு சென்ற பிறகு அன்றைக்கு இரவு அந்த பெண்மணி உறங்கவே இல்லை, கொஞ்ச நேரம் கூட தூங்கவே இல்லை. சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா கூட அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில் எங்களுக்கு ரொம்ப பயம் ஏற்பட்டு விட்டது. உடலில் இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுச்சோ என்று சொல்லி நாங்கள் மருத்துவமனைக்கு நாங்கள் அழைத்து சென்றோம். எல்லா டெஸ்டும் பண்ணாங்க.
மாலை 6 மணிக்கு மருத்துவர் எங்களை அழைத்து சொன்னார், இந்த பெண்மணிக்கு இருந்த இப்படிப்பட்ட நோய் முற்றிலுமாக நீங்கிவிட்டது என்று சொன்னார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். வாசிக்கப்பட்ட நற்செய்தியில நாம பார்க்கிறோம், ஆண்டவரிடத்தில் பல வகையான நோயாளர்களை அழைத்து வருகிறார்கள். பல வகையான நோயாளர்கள். இந்த உலகத்தில் ஒரு சிறந்த மருத்துவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுதான். இந்த உலகத்தில் சிறந்த மருந்து ஒன்று உண்டு என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே சிந்தின பரிசுத்த இரத்தம் தான். இந்த பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையை நாம் உணர்ந்து கொள்வோம். இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை வேளாங்கண்ணி தாயை நோக்கி, ஆரோக்கிய அன்னையை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த தாய் பரிந்து பேசி இந்த 7 நிலைகளிலே பல்வேறுபட்ட நோய்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடினால் அன்னை மரியாள் உங்களுக்கு பரிந்து பேசுவார்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவர் இயேசுவால் நீங்கள் தொடப்படுவீர்கள். எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நம்ம வாசிக்கின்றோம், எசாயா புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு நற்செய்தியிலும் வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய துன்பங்களை சுமந்து கொண்டார். நம்முடைய துன்பங்களை அவர் சுமந்து கொண்டார். அவர் தம் காயங்களால் நாம் சுகமடைந்தோம் என்று வாசிக்கிறோம். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. அவருடைய காயங்களால். இன்றைக்கு நாம் உடல் அளவிலே காயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு அவரும் துன்பப்படுகிறார். எனவே அவருடைய துன்பங்களினால், காயங்களினால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லாருக்கும் ஈஸியாக பாடக்கூடிய ஒரு பாடல் தான் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் என்கின்ற ஒரு பாடல். அந்த பாடலை கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி, இந்த பாடலுடைய இறுதியிலே நம்முடைய தந்தை அவர்கள் நற்கருணையை இந்த 7 நிலைகளுக்குள்ளாக கொண்டு வருவார். பல நோய்களுக்காக குணமடையும்படியாக நாம் ஜெபிப்போம். கரங்களை தட்டிக்கொண்டு ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. எல்லாம் சேர்ந்து ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை நீ பெற்றுக்கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். கரங்களை அசைத்து இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தத்திலே அன்பு உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே ஆறுதல் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை நீ பெற்றுக்கொண்டால் நீயும் ஆறுதலை பெற்றிடுவாய். உற்சாகமாய் கரங்களை தட்டி. இயேசுவின் ரத்தத்திலே அன்பு உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே ஆறுதல் உண்டு. கரங்களை அசைத்து இயேசுவின் ரத்தத்திலே அன்பு உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே ஆறுதல் உண்டு. கரங்களை தட்டி இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டால் நீயும் ஆறுதலை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டால் நீயும் ஆறுதலை எல்லாரும்
எல்லாரும் சேர்ந்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவே உம்முடைய ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தத்திலே இரக்கம் உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே பரிவும் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக்கொண்டால் நீயும் இரக்கத்தை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்திலே இரக்கம் உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே பரிவும் உண்டு. கரங்களை அசைத்து இயேசுவின் ரத்தத்திலே இரக்கம் உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே பரிவும் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் இரக்கத்தை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் இரக்கத்தை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவே உம்முடைய ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவே, இயேசுவே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. மீண்டுமாய் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவே உம்முடைய ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய தெய்வீக ரத்தம் எங்களுக்கு ஜெயம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயமே. எல்லாரும் சேர்ந்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவே, 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 இயேசுவே உம்முடைய ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய தெய்வீக வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயமே. எல்லாரும் சேர்ந்து ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் 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 ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவே, 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 இயேசுவே. உம்முடைய தெய்வீக ரத்தத்தை எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக ரத்தத்தினால் இருக்கிறது எல்லா நோய்களையும் நீர் குணப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே எம் மத்தியிலே வந்திருக்கிற உம்முடைய எல்லா நோயாளிகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதிப்பீராக. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க. எங்கள் மருத்துவரே வாழ்க. இந்த மறுப்பொருளே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது ஆண்டவர் இயேசு, உயிருள்ள இயேசு நம் மத்தியிலே வலம் வர இருக்கிறார். 7 இடங்களிலே பல்வேறுபட்ட நோயாளர்களையும் அவர் தொட இருக்கிறார். உங்களுக்கு இருக்கின்ற நோயையும் துன்பங்களையும் ஆண்டவர் இயேசு துடைக்க, குணப்படுத்த வலம் வருகின்றார். தந்தை அவர்கள் நற்கருணை எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு நிலையிலும் உங்கள் நோய்களை ஒப்புக்கொடுங்க. அதற்கான பாடல்களும் பாடப்படும். உருக்கத்தோடு மன்றாடுங்க. இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உம் வதனம் காண செய்தீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இந்த முதல் நிலையிலே நம்முடைய தலைக்காக, கண்களுக்காக, காதுகளுக்காக
வாய்க்காக, மூக்கிற்காக, அதன் தொடர்பான சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்காகவும் ஜெபிக்கப்படுகின்றது. எங்கள் அன்பான ஆண்டவரே, உயிருள்ள எங்கள் கடவுளே, இயேசுவே, உம்மை நோக்கி வந்த எல்லா நோயாளிகளையும் நீர் குணப்படுத்தினீரே. இந்த முதல் நிலையிலே தலையிலே பிரச்சனையோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவையற்ற தலைவலி, மூளையிலே பிரச்சனை, காதுகளிலே காது கேளாத தன்மை, வாய் பேச முடியாத சூழ்நிலை, கண் பார்வையிலே கோளாறு, மங்கி போயிருக்கிற கண் பார்வை, எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் குணப்படுத்துங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய அருட்கரம் நோயாளிகளின் தலையில் பட்டபொழுது அற்புதங்களை அடைந்தார்கள் என்று மறைநூலிலே நாங்கள் வாசிக்கிறோம். நீர் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தொடுதலை இப்பொழுது கொடுப்பீராக. ஒவ்வொருடைய கண்களையும் நீர் தொடுவீராக. ஆண்டவரே, பார்வையற்ற இருவருடைய கண்களை நீர் தொட்ட பொழுது, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று நீர் சொன்ன பொழுது உடனே அவர்கள் பார்வையை பெற்றுக்கொண்டார்களே. கண் பார்வை பிரச்சனையினால் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்தான் உடலுக்கு விளக்கு என்று சொன்னீரே, அந்த ஒளியை இழந்து இன்றைக்கு தவிக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அன்பின் தகப்பனே, காது கேளாமை என்கின்ற பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய ஆசீர் நிறைவாய் கிடைக்கட்டும். அடைப்பட்டிருக்கின்ற செவிகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. காதுகள் கேட்கட்டும். மருத்துவர்களால் புரிந்து கொள்ள முடியாத காதுகளுக்கு இணையான பிரச்சனைகளை இயேசுவே நீர் அறிவீர் ஆண்டவரே. காதுகளை திறந்தருளும். நன்றாக கேட்கக்கூடிய செவிகளை நீர் தந்தருள்வீராக. மூக்கில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சுவாச பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, அதனால் சுவாசிக்க முடியாமை, டஸ்ட் அலர்ஜியினால் ஏற்படக்கூடிய சுவாச பிரச்சனையை ஒப்புக் கொடுக்கிறோம். மூக்கின் துவாரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற அடைப்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, சுவாசிப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவே இப்பொழுது நீர் எடுத்து போடுவீராக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்கு செய்வீராக. தலை, கண், காது, வாய், மூக்கு இவைகளை நீர் ஆசீர்வதியும். குருவானவர் நற்கருணை ஆசீரை இப்பொழுது கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே, தொடுங்காண்டவரே, உம்முடைய தெய்வீக தொடுதல் எம் தலையையும் கண்களையும் காதுகளையும் வாயையும் மூக்கையும் தொடட்டும் சுவாமி. குருவானவர் இரண்டாம் நிலைக்கு நற்கருணை ஆண்டவரை சுமந்து வருகிறார். இதய நோய் இருப்பவர்களை, நெஞ்சு வலியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்களை, நுரையீரல் பிரச்சனையோடு வாழ்பவர்களை, மாரடைப்பு சம்பந்தப்பட்டவர்களை அருள் தந்து இயங்க செய்வீரே. சீரற்று இயங்குகின்ற என் இதயம் கூட உம் ஆற்றலாலே அருள் தந்து இயங்க செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் வாழும். இந்த இரண்டாம் நிலையில் இதய நோய் பிரச்சனை இருப்பவர்களுக்காக, நுரையீரல் பிரச்சனை இருப்பவர்களுக்காக, மாரடைப்பினால் துன்பப்படுகிறவர்களுக்காக ஆண்டவர் இயேசு
சுகப்படுத்த, குணப்படுத்த வந்திருக்கின்றார். கேளுங்கள். இயேசுவே, எனக்கு புதியதொரு இதயத்தை கொடுங்க, என் இதய பகுதியை நீர் தொடுங்க ஆண்டவரே, என்னுடைய நுரையீரல் பிரச்சனையை நீர் போக்கும் ஆண்டவரே என்று நம்பிக்கையோடு கேளுங்க. இயேசுவே, லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையிலே நாங்கள் வாசிக்கிறோமே, உம்மிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதால் அனைவரின் பிணியையும் போக்கியதால் திரண்டிருந்த மக்கள் யாவரும் உம்மை தொட முயன்றார்கள் ஆண்டவரே. உம்மை தொடுகின்ற உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே இதய நோய் பலருக்கும் ஏற்படுவதை நீர் அறிவீர் ஆண்டவரே. பணம் இருந்தும், பொருள் இருந்தும், செல்வாக்குகள் இருந்தும், மன பிரச்சனையினால் ஏற்படுகின்ற இதய சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவே இப்பொழுது நீர் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. இதயத்தை உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாய் நீர் கொண்டு வாரும் இயேசுவே. இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்தத்தை நீர் அர்ச்சித்து புனிதப்படுத்தும். இதயத்திற்கு ரத்தம் செல்ல முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவே நீர் இப்பொழுது அகற்றும் ஆண்டவரே. இதய நோயினால் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா மாட்டேனா என்கின்ற சந்தேகத்தோடும் விசுவாசத்திலே தளர்ச்சியோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் உன்னை வாழ வைப்பேன் என்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு கிடைக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க. விடுதலையை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை எத்தனை மனிதர்களை சந்தித்தாலும் ஒரு முறை, 2 முறை, 3 முறை மாரடைப்பு நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை இயேசுவே இனி அந்த நோய் வராதபடி நீர் காத்திடும். நீர் உயிரை கொடுத்தவர், நீர் இதயத்தை படைத்தவர், இதய துடிப்பை தாயின் கருவிலே நீர் உருவாக்கினீர் ஆண்டவரே. அந்த இதய துடிப்பு இன்றைக்கு சீராக மாறட்டும். ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு எல்லா நோயாளர்களையும், நுரையீரல் பிரச்சனையில இருக்கிறவர்களையும் தொடுகின்றார். ஆசீர்வாதத்தை பக்தியோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. குருவானவர் ஆசீர் வழங்குகின்றார். ஆண்டவர் இயேசு 3ஆம் நிலைக்கு கடந்து வருகிறார். வயிறு கோளாறு, வயிற்று வலி, கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சுகம் தர ஆண்டவர் இயேசு வலம் வருகிறார். நோயாளி வலுவிழந்த என் வயிறும் கூட இரக்கத்தால் சுகம் தந்து வாழ செய்வீரே. வலுவிழந்த என் வயிறும் கூட இரக்கத்தால் சுகம் தந்து வாழ செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே என்னை தொடும் ஆண்டவரே. இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் ஆண்டவரே. வயிறு கோளாறு, வயிற்று வலி, கிட்னி சம்பந்தப்பட்ட நோயினால் பீடிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் இயேசு தொடுகின்றார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மார்க்கு நற்செய்தி 6:56 நாம் வாசிக்கின்றோம். இயேசு சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது தொட அனுமதிக்குமாறு வேண்டினர். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களை தொட வந்திருக்கின்றார். உங்கள் வயிற்று பகுதியை, உங்கள் கிட்னியை, வயிற்றுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா உடல் உறுப்புகளை ஆண்டவர் இயேசு இப்பொழுது தொடுகிறார். ஆசீர்வை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவரே, வயிற்று வலியினால்
துடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கிட்னியிலே இருக்கக்கூடிய பிரச்சனையை நினைத்து கவலையோடு இன்றைக்கு இந்த திருப்பலிக்கும் குணமளிக்கும் வழிபாட்டிற்கும் வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் தொடுமாண்டவரே. காரணமே புரியாமல் இருக்கின்ற வயிற்று வலியை பல நாட்களாக சுமந்து கொண்டு விடுதலைக்காய் வந்திருக்கிற உம் மகனையும் மகளையும் நீர் தொடுவீர் ஆண்டவரே. விடுதலையை நீர் இப்பொழுது கொடுத்தருளும். அன்பின் தகப்பனே, கருதரிக்க முடியாதபடி இருக்கின்ற அது தொடர்பான ஏற்படுகின்ற வயிற்று வலியை நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் சுகத்தை விடுதலையை பிள்ளைகளுக்கு தருவீராக. அன்பின் தகப்பனே, பேறு காலத்திலே ஏற்படக்கூடிய வலிகளையும் நினைத்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக குழந்தை பெற்ற பிறகு கூட செய்த அறுவை சிகிச்சையினால் இன்றைக்கும் வயிற்று வலியை சந்தித்துக் கொண்டிருக்கிற பெண்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் தகப்பனே. வயிற்று பகுதியை நீர் தொடுவீராக. ஆண்டவர் சுகத்தை கொடுப்பதை உணருங்க. ஆண்டவர் வயிற்று பகுதியை தொடுகிறார், விடுதலையை கொடுக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வயிறு கோளாறினால் இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொடுங்க ஆண்டவரே. கிட்னி ஃபெயிலியரினால் அன்பின் தகப்பனே, இன்றைக்கு மருத்துவம் பார்த்து பார்த்து வேதனையோடு இருக்கிற எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். 2 கிட்னியுமே செயலிழந்து விட்டது என்கின்ற அதிர்ச்சி செய்தியை கேட்டு வாழ்க்கையிலே நொந்து போயிருக்கிற பிள்ளைகளை இயேசுவே நீர் அற்புதம் செய்து விடுதலையை கொடுப்பீராக. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அதை எதிர்பார்த்து அதற்காய் ஜெபிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மனிதர்களின் பார்வையிலே இரக்கம் கிடைக்கட்டும். புதிய கிட்னி அதை தானம் செய்கிறவர்கள் முன் வரட்டும் ஆண்டவரே. செயலிழந்த கிட்னியினால் ஒவ்வொரு நாளும் டயாலிசிஸ் செய்கின்ற மகனை மகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. விடுதலை கிடைக்கட்டும். உம்மால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். குருவானவர் ஆசீர் வழங்குகின்றார். பக்தியோடு அவரின் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வோம். இயேசுவே, இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். எங்களை தொட்டு குணப்படுத்தும், எங்களை தொட்டு குணப்படுத்தும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும். இயேசுவே, 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 இயேசுவே. நான்காம் நிலைக்கு நாம் கடந்து செல்லுகிறோம். கைகள், கால்கள், மூட்டு வலி, வாத நோய் சம்பந்தப்பட்ட நோயாளர்களுக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. செயலற்று முடமான என் கால்கள் கூட சீரான உன் பாதை நடக்க செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே என்னை தொடும் ஆண்டவரே. இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் வாழும் ஆண்டவரே. இந்த நான்காம் நிலையிலே கைகளிலே பிரச்சனை, கால்களிலே பிரச்சனை, மூட்டு வலி, வாத நோய் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்டவர்களை தொட இன்றைக்கு வந்திருக்கின்றார். இயேசுவே, மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே, கையை நீட்டி நீர் தொழு நோயாளரை குணப்படுத்தினீர், தொட்டு குணப்படுத்தினீர், நான் விரும்புகிறேன் என்று சொல்லி குணப்படுத்தினீர். நாங்கள் நன்றாக ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நம்பி வந்திருக்கின்ற நோயாளிகளை நீர் தொடும். மிக சிறப்பாக கைகளிலே பிரச்சனை இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். சாலை விபத்திலே கைகளை இழந்து இன்றைக்கு ஒரு கையை இழந்து வாடுகின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே.
நான் உனக்கு கரமாய் இருக்கிறேன், உன் வலது கரமாய் உனது இடது கரமாய் நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையை கைகளை இழந்தவர்களுக்கு நீர் சொல்லும் ஆண்டவரே. கால்களை இழந்து ஊனமுற்ற நிலையிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே நீர் கால்களிலே சக்தியை கொடுப்பீராக, எழுந்து நடக்கக்கூடிய தெம்பை கொடுப்பீராக. கை மூட்டுகளிலும் கால் மூட்டுகளிலும் எலும்பு மஜ்ஜைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உபாதைகளையும் இயேசுவே நீர் இப்பொழுதே அப்புறப்படுத்தும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இப்படிப்பட்ட நோயிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது கடந்து போகட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கிறோம், நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கிறோம். எங்களை தொடும். எங்கள் நம்பிக்கையினால் நாங்கள் எந்தெந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை அடைய நீர் செய்தருளும். வாத நோயினால் பீடிக்கப்பட்டவர்களை இயேசுவே உம்முடைய அருட்கரம் கொண்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த நோயிலிருந்து படிப்படியாய் முழு விடுதலையை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு உம்முடைய அருளை நீர் தருவீராக. ஆண்டவர் இயேசு கைகளையும் கான்களையும் மூட்டுகளையும் வாத நோய் உள்ளவர்களையும் தொடுகின்றார். குருவானவர் நற்கருணை ஆண்டவரின் ஆசீரை கொடுக்கின்றார். ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, இயேசுவே, உம்மை நோக்கி கைகளை உயர்த்த என் கைகளுக்கு புது தெம்பை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி உம்மை நான் புகழ்ந்திட என் கைகளை நீர் வலுப்படுத்தும். ஆலய காரியங்களுக்கும் என்னுடைய கடமைகளையும் நான் சரியாக செய்திட இயேசுவே ஓடி ஓடி என் குடும்பத்திற்காய் உழைத்திட என் கால்களை திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. மூட்டு வலியை போக்கும், வாத பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடும். இயேசுவே, 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 எங்களை ஆசீர்வதியும், எங்கள் நோயை குணப்படுத்தும். இப்பொழுது 5வது இடத்திற்கு ஆண்டவர் கடந்து வருகிறார். தொழுநோயினாலும் தோல்வியாதி கேன்சர் சம்பந்தப்பட்ட நோயினால் பீடிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் இயேசு குணப்படுத்த நோயால் துடிக்கின்ற எம்முடலும் கூட துய நீங்கி உம் நாமம் துதிக்க செய்வீரே. தொழுநோயால் துடிக்கின்ற எம்முடலும் கூட துய நீங்கி உம் நாமம் துதிக்க செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். தொழுநோய் உள்ளவர்களை, தோல் வியாதியோடு வாழ்பவர்களை, கேன்சரோடு இருப்பவர்களை ஆண்டவர் இயேசு தொட வந்திருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உயிருள்ள எங்கள் இயேசுவே, நீர் வாழ்ந்த பொழுது தொழுநோயினால் பீடிக்கப்பட்டவர்கள், தோல் வியாதி உடையவர்கள், நோயாளிகள் அவமானமாய் கருதப்பட்டார்கள் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய இறை மனித பிறப்பு அது பாவத்தின் சாபம் அல்ல. தொழுநோயும் தோல்வியாதியும் சாபத்தின் வியாதி அல்ல, மாறாக கடவுளின் திருவுளத்திற்காய் அப்படிப்பட்ட பிள்ளைகள் அந்த உடலிலே வலியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீரே. கடவுளின் திருவுளத்தால் நோய்களை சுமந்து கொண்டிருக்கிற இன்றைக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, தொழுநோய் இல்லாத இந்த சூழ்நிலையிலே எனக்கா இந்த வியாதி என்று கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் இப்பொழுதே தொடுவீராக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை எல்லாவற்றையும், எல்லா உறுப்புகளையும் மீது மூடப்பட்டிருக்கின்ற நீர் எங்களின் மீது ஆடையாய் போர்த்தி இருக்கின்ற தோள்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தீ விபத்தினால் நிறம் மாறி இருக்கின்ற தோள்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இயல்பு நிலைக்கு திரும்பட்டும். பல அலர்ஜி என்கின்ற பிரச்சனையினால் தோளிலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தொட்டு ஆசீர்வதியும், பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடும் இயேசுவே. முகத்தை, உடல் உறுப்புகளை வெளியிலே காட்ட முடியாமல் எப்பொழுதும் இந்த தோல் வியாதியினால் முகத்தையும் உடலையும் மூடிக்கொண்டே அவமானத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை நீர் குணப்படுத்தும் சுவாமி. என் பிள்ளைகள் தைரியமாய்
என் பிள்ளைகள் தைரியமாய் சமுதாயத்திலே நடமாடட்டும். தன்னுடைய உடல் பிரச்சனையை கவலையாக எடுத்துக்கொள்ளாமல், இயேசுவே நீர் உடன் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து அவர்கள் பயணிக்க அற்புதத்தை செய்திடும். ஆண்டவர் இயேசு தொழுநோய், தோல்வியாதி உள்ளவர்களை, கேன்சர் பிரச்சனை இருப்பவர்களை தொடுகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய தொடுதலை பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தோல் வியாதி குணமடையட்டும். இயல்பு நிலைக்கு அவர்களின் தோல் மாறட்டும். கேன்சர் பிரச்சனை நீர் குணப்படுத்தும். அது இல்லாதபடி நீர் மறைத்திடும். கேன்சர் வியாதி மறையட்டும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை அவர்களிலே நீர் பாய்ச்சும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. இப்பொழுது 6ஆம் நிலைக்கு ஆண்டவர் இயேசு கடந்து வருகின்றார். திருமணம் நடைபெற, குடும்ப பிரச்சனை, சமுதாய பிரச்சனைக்காக அவைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கப்படுகின்றது. சேர்ந்து பாடுவோம். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே என்னை தொடும் ஆண்டவரே. இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். திருமண தடை நீங்க, பல்வேறுபட்ட குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்க, சமுதாய பிரச்சனைகளை தீர்க்க ஆண்டவர் இயேசு வருகை புரிந்திருக்கின்றார். கேளுங்கள், உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் இல்லற வாழ்வை ஆரம்பித்து வைத்தவர். இல்லற வாழ்விற்கான ஆசீர்வாதத்தையும் நீரே வழங்குபவர் ஆண்டவரே. உம் திருமகன் இயேசு தன்னுடைய முதல் புதுமையை கூட ஒரு திருமண வைபவத்தில் தானே நிறைவேற்றினார். ஆண்டவரே, அவர் திருக்குடும்பத்திலே ஒருவராக பிறந்தாரே ஆண்டவரே. அந்த அளவிற்கு நீர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றீர். இந்த வேளையிலே குடும்ப பிரச்சனைகளை எண்ணி மனபாரப்பட்டு ஜெபிக்கிற அத்துணை பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக. குடும்பத்தில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகளை நீர் நீக்குவீராக. கணவன் மனைவியினிடத்தில் பேசாதது, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசாதது, சண்டையிட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இயேசுவே இப்பொழுது இவர்கள் மறந்து போகட்டும். ஒருவர் மற்றவரை மன்னிக்கட்டும் ஆண்டவரே. மன்னிக்காமல் இருப்பதும், பேசாமல் இருப்பதும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் முகம் சுளிப்பதும் குடும்பத்தை பிரிக்கின்ற சாத்தானின் கட்டுகள் என்பதை உணர்ந்து இயேசுவே இன்றைக்கு மன்னிக்கக்கூடிய மனநிலையை குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். திருமண தடைபட்டு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் தடையை நீக்குவீராக. வயதாகியும் கூட இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லையே என்று கலங்குகிற இளைஞர்கள், இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தன்னுடைய மகனுக்காக, மகளுக்காக மனபாரப்பட்டு ஜெபிக்கின்ற, திருமண வரத்திற்காய் மன்றாடுகிற ஒவ்வொரு பெற்றோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. திருமணம் நடைபெறட்டும். ஆரோக்கிய அன்னை பரிந்து பேசட்டும் சுவாமி. அன்றைக்கு கானாவூர் திருமணத்திலே பரிந்து பேசின அந்த தாய், அன்பின் தகப்பனே, இன்றைக்கு உம்மிடம் பரிந்து பேசி திருமண வரத்தை பெற்றுத் தருவாராக. அடுத்த முறை இந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது என் ஆண்டவர் இயேசு எனக்கு திருமண வாய்ப்பை கொடுத்தார் என்று நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் செய்வீர் என்று நாங்கள் நம்புகின்றோம், முழுமையாய் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுத்து மன்றாடுங்க. குடும்பத்தில் உள்ள மற்ற பிரச்சனைகளையும் ஆண்டவர் இயேசு இப்பொழுது தொட்டு குணப்படுத்தணும். பிரச்சனைகளை நீக்க வேண்டும் என்று உருக்கமாய் மன்றாடுங்க. கேசு வழக்குகள் நீங்கட்டும். குருவானவர் இப்பொழுது நற்கருணை ஆண்டவரின் ஆசீரை கொடுக்கின்றார். உங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுங்க. இயேசுவே, உயிருள்ள எங்கள் ஆண்டவரே,
எம் குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக நீங்க வாங்க ஆண்டவரே. எம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை நீர் கொடுங்க ஆண்டவரே. மனம் மாறாதவர்கள் மாறட்டும் சுவாமி, மன்னிக்காதவர்கள் மன்னிக்கட்டும் ஆண்டவரே. நான் அடுத்தவர்களை மன்னிக்க அதற்கு தேவையான தாட்சியையும் எனக்கு தாரும் ஆண்டவரே. என் குடும்பம் அதனால் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. இயேசுவே 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 இயேசுவே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் சுவாமி, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே. இப்பொழுது இறுதி நிலைக்கு ஆண்டவர் கடந்து வருகிறார். தீர்க்க முடியாத பிரச்சனைகள், பொது பிரச்சனைகளுக்காக, குழந்தை வரத்திற்காக, இன்னும் பல தேவைகளுக்காக ஜெபிக்கப்படுகிறது. தீராத சோகத்தால் தினம் வாடும் போதும் மாறாத பாசத்தில் மகிழ செய்தீரே. தீராத சோகத்தால் தினம் வாடும் போதும் மாறாத பாசத்தில் மகிழ செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எல்லா பொது தேவைகளுக்காக இந்த நிலை ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நினைவு கூறுங்க. மனிதர்களால் முடியாதவற்றை ஆண்டவரால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையில உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, எல்லா பொது தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம். எசாயா புத்தகம் 66:9 நீர் சொல்லி இருக்கிறீரே, பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மக பேற்றை தடை செய்வேனா? மக பேற்றிற்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா? இயேசுவே, கருப்பையை திறந்திடும் ஆண்டவரே. திருமணமாகி 2 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 10, 15, 20 ஆண்டுகள் ஆகியும் கூட எத்தனையோ பிள்ளைகள் விசுவாசத்தினால் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நற்கருணை ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற எல்லா உடல் உபாதைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்மை பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கருதரிக்க முடியாதபடி தாய்மார்களுடைய உடலிலே இருக்கிற எல்லா தடைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவைகளை அப்புறப்படுத்துவீராக, கருப்பையை திறப்பீராக. எதிர்பார்க்கிற குழந்தை பாக்கியம் தம்பதிகளுக்கு கிடைக்கட்டும் சுவாமி, கிடைக்கட்டும். அன்பின் தகப்பனே, குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தொடுதல் குழந்தைகளுக்கு கிடைத்தது ஆண்டவரே. அவர்களின் தலை மீது கைகளை வைத்து நீர் ஆசீர்வதித்தீர் என்று மார்க்கு நற்செய்தியிலே நாங்கள் வாசிப்பதைப் போல ஒவ்வொரு மகனுக்காக, மகளுக்காக பெற்றோர்கள் செய்கின்ற ஜெபத்தை நீர் கண்ணோக்கி பாருமையா. வயது முதிர்ந்த காலத்திலே என்னை கண்டுகொள்ள என் பிள்ளைகள் தயங்குகிறார்களே என்று மன பாரப்படுகின்ற பெரியவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளின் உள்ளத்தில் மாற்றம் வரட்டும். பிள்ளைகளின் உள்ளத்தில் பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. தான் ஒரு இளைஞன், தான் ஒரு திருமணமானவன், என் தாய் தந்தையை இனி நான் ஏன் மதிக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றவர்களை இழிவுபடுத்துகிற பிள்ளைகளுக்கு இயேசுவே ஒரு விடுதலையை தாரும். அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் இருந்து பெற்றோர்கள் மன நிம்மதியை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, பெற்றோர்களை இழந்து தனிமையிலே வாடுகின்ற, தனக்காக வாழ்க்கையிலே யாரும் துணை இல்லையே என்று தனிமையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நான் ஏன் வாழ வேண்டும், நான் தனிமையா இருக்கிறேனே என்று சொல்லி கை நெகிழப்பட்டு இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் சொல்லுங்க இயேசுவே, என் மகனே, என் மகளே, நீ தனிமையா இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். பிரச்சனையினால் தற்கொலை செய்து கொள்ளலாமா, வாழ்வை மாய்த்து கொள்ளலாமா என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே நீ துணிச்சலை கொடுப்பீராக. உன் உயிரை எடுக்க உனக்கு அனுமதி இல்லை. உன் உயிரை நான் தந்திருக்கிறேன்.
நீ வாழ வேண்டும், மன உறுதியோடு வாழ வேண்டும். நீ தற்கொலை செய்து கொள்ள அல்ல, உயிரை மாய்த்து கொள்ள அல்ல, உன் வழியாய் பலரும் வாழ்வை பெற நான் உன்னை படைத்திருக்கிறேன். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் கடவுள், நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று நீர் சொல்லுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. கேசு வழக்குகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வழக்குகளும் தீரட்டும் ஆண்டவரே. நீதிபதிகளினுடைய கண்களிலே, அவர்களுடைய பார்வையிலே இரக்கம் வரட்டும், நியாய தீர்ப்பு வழங்கட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம், பொருளாதார சிக்கல்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, எவ்வளவு சம்பாதித்தாலும் குடும்பத்திலே சேமிப்பு இல்லையே என்று ஜெபிக்கிறவர்களுக்கு சேமிப்பு கிடைக்கட்டும். வாடகை வீட்டிலே வசிக்கிறவர்கள் நிலத்தை வாங்கி புது வீடு கட்டி கொள்ளட்டும் ஆண்டவரே. அதனால் பொருளாதார செழிப்பு ஏற்படட்டும். வங்கிகளிலும் பைனான்ஸ் நிறுவனங்களிலும் அடமானம் வைத்திருக்கின்றவர்கள் ஆபரணங்களையும் ஆவணங்களையும் அடமானம் வைத்து மீட்க முடியவில்லை என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதமாக எங்கிருந்து எனக்கு உதவி வரும், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும் என்கின்ற நம்பிக்கைக்கேற்ப இயேசுவே உம்மிடமிருந்து அற்புதத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். பொருளாதார சிக்கல்கள் நீங்கட்டும். இன்னுமாக எங்கள் மனதில் புதைந்திருக்கின்ற, சுமந்து வந்திருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் உம்முடைய பாதபடிகளிலே நாங்கள் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குருவானவர் நற்கருணை ஆசிரியரை வழங்குகின்றார். தாட்சியோடு பக்தியோடு ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, எல்லா பொது கருத்துக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சொல்லினது சொற்பமானவை தான், சொல்ல முடியாத பிரச்சனைகள் எவ்வளவு ஆண்டவரே. ஆனால் நீர் அவைகளை அறிந்திருக்கிறீர். எல்லாம் உமக்கு வெள்ளிட மலை ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கும். எல்லா பிரச்சனைகளிடமிருந்தும் எங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் அக்களிப்போடு இந்த ஆலயத்தை விட்டு செல்லும்படியாய் உம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நற்கருணையா ஆசிரியரை பெற்றுக்கொண்டவர்கள் திருப்பலிக்காக தயார் செய்யுங்க. நன்றி 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 நன்றி. எல்லாரும் சேர்ந்து போற்றி முழந்தாளிடுவோம் மாண்புயர் கீதம்.